மா பசிக்குமா? நீ என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குது மச்சான். இன்னைக்கு வந்து மா பசிக்குது மச்சான்ல என்ன பார்க்க போறோம்னா, பைனாப்பிள் ஃப்ரூட் வச்சு ஒரு சூப்பரான பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சடி வந்து ஒரு பாதியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துடுங்க. பைனாப்பிள் வந்து ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் காய் வாட்டமாக இருந்தால் தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் பாதி தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஃபுல்லுமே எடுத்துக்கலாம். இது 2 பேருன்றதுனால நான் பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட தோலெல்லாம் எடுத்துடுங்க. இது ஃபுல்லாக தோல் எடுத்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா காய் பாட்டமாக இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். பைனாப்பிள் பச்சடி மாதிரி நம்ம மாங்காய் பச்சடியும் செஞ்சுருக்கோம். அதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். பைனாப்பிள் மொத்தம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இது கூட நம்ம பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தோம் இல்லையா, அவ்வளோதான். இதுவே போதும், ஏன்னா நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். அதுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், கொஞ்சமாக தண்ணி, இது முழுகிற அளவுக்கு, பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்கணும். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா திக்கான பதத்துக்கு வரும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை வந்து 1 நிமிஷம் போல் மறுபடியும் தட்டுப்பட்டு மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, அப்படியே இதோட டேஸ்ட் வந்து அப்படியே தேன் மாதிரி இருக்கும். ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெந்தயம் வந்து வறுத்து பொடியாக அரைச்சி வச்சது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா அந்த கடாயிலையும் அந்த கரண்டிலையும் நல்லா ஒட்டும், அதுலேயே தெரிஞ்சிடும் இது வந்து நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, பைனாப்பிள் பச்சடி ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.